ஹலோ மை டியர்ஸ், ஹாப்பி சண்டே லஞ்ச். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் இறால் சொதி கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டிருக்கு. பட் மோஸ்ட்லி மஞ்சள் தூள் போட்டு ஒரு காரசாரமாக வச்ச சொதி பார்த்தீங்கன்னா கிட்டலுக்கு. தென் மீன் பொரியல் ஒரு பிடிக்கலாமா. தென் இறால் பொரியல் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு, பிகாஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட எனக்கு ஃபுல் ஆகிடும். பட் அடுத்த ட்ரிப் இருக்குது நைட்டுக்கு. ஸோ அண்ட் வெங்காய பொரியல். ஸோ திஸ் இஸ் the overall view of my plate. ஓகே, கொஞ்சம் தளம்ப நான் சொதி விட்டுருப்பேன். ஓகே, ஸோ இப்போ இதை ஒரு குழைச்சி பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தக்காளியும் போட்டிருக்கேன் இந்த சொதிக்கு. இன்றைக்கு நான் என்னுடைய கையோடு தான் சாப்பிட போகிறேன். அதாவது ஸ்பூன் யூஸ் பண்ணாமல், நேல்ஸ் எல்லாம் செய்கிறதால ஸ்பூன் நார்மலாக யூஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கு குழைச்சி ஒரு பிடிக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ எல்லாத்தையும் குழைச்சிட்டு மீன் துண்டு, மீன் வறுவல், நல்லா சில்லி பவுடர் எல்லாம் போட்டு உப்பு போட்டு மீன் வறுவல் பக்குவமாக வறுத்து மீன் வறுவலும் போட்டு இப்படி குழைச்சி எடுத்து இப்படி ருசிச்சு சாப்பிட்டா சண்டே இந்த திருப்தி, ஞாயிறு வந்த திருப்தி கிடைச்சி கொண்டு வருகின்றது. இறால் நல்ல பெரிய இறால், இது 1% இல்லை, மீடியம் சைஸ் நல்ல இறால், ருசியோடு இருக்கின்றது. கருவேப்பிலை அதையும் சேர்த்து தான் நான் சாப்பிடுவேன். சூப்பர். தேங்காய் பால் விட்டுருக்கு இந்த சொதிக்கு. இது சொதி என்று சொல்லுவோம், ஏன்னா மஞ்சள் மெயினாக போட்டு செய்கிறதால சொதி. ஸோ காரம் பச்சை மிளகாயில் கிடைக்கும். கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கு, பட் நாட் நிறையா. நார்மலாக அவாய்ட் பண்ணிடலாம் சொதிக்கு சில்லி பவுடர் ஃபுல்லாக போடாமல். வீட்டில் சமைச்ச சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு. அவ்வளோ எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் நம்ம சோறு கறி மாதிரி வராது இல்லையா? ஸோ சூப்பர் சாப்பாடு. ஒவ்வொரு நாட்டு சாப்பாடுலேயும் ஒவ்வொரு ருசி இருக்குது. நாம் சின்ன வயசுலேருந்து இந்த சாப்பாடு நம்மளோட சாப்பாடு சாப்பிட்டு பழகிருந்தாலும் அது ஒரு திருப்தி நம்மளோட சாப்பாடு. ஆனால் ஒவ்வொரு நாட்டு சாப்பாட்லேயும் ருசி இருக்குது. என்னுடைய கணவர் நாட்டு சாப்பாடு சில டிஷ்ஷஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு நான் சில நேரத்தில் படுத்துக்கொண்டு யோசிச்சுட்டு, டேடா எனக்கு அதை செய்து தாங்க, இது செய்து தாங்கன்னு கேட்பேன். ஏண்டா அது அந்த திருப்தியை, அந்த சாப்பாடில் அந்த ஒரு திருப்தி இருக்கும். அது அந்த நாட்டு சாப்பாடில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி எங்களுடைய சாப்பாடில் பூரண திருப்தி எங்களுக்கு உண்டு. எத்தனை விதவிதமான சாப்பாடு இருக்குது எங்களோட நாட்டில். ஸோ என்னுடைய கணவர் நாட்டின் சாப்பாடும் எங்கள் நாட்டின் சாப்பாடும் சில விதத்தில் வித்தியாசம், சில விதத்தில் சில ஒற்றுமைகளும் இருக்குது. அப்போ அனுபவிக்க வேண்டியது. எனக்கு நான் அதை ஃபோர்ஸ் பண்ணி அனுபவிக்கல. எனக்கு சில சாப்பாடு, அவருடைய நாட்டு சாப்பாடு நல்ல விருப்பம். டான்ஸ் பண்ண தோடுது. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ போடுறதா இல்லையான்னு யோசிச்சேன். ஏன்னா உண்மையில் ஒரு வெட்ட தான் வந்தேன். இன்றைக்கு சண்டே, வீட்டு வேலைகள் அது இதுகளெல்லாம் முடித்து இனிமே தான் ரெஸ்ட்டாக இருக்க போகிறேன். ஸோ ஒரு குடியலை போட்டுட்டு சரி வீடியோஸும் உங்களுக்காக நிறைய செஞ்சாச்சு. இந்த வீடியோ செய்யணும் இல்லை, பட் இருந்தாலும் என்னுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோட இந்த சொதியை காட்டாமல் சாப்பிட முடியுமா? உங்களோட சேர்ந்து ருசிக்கிற ஒரு தோணல் வரும் இல்லையா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லாட இந்த வாயை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட அன்பு அக்கா கொடுக்குறேன், ஓ தங்கை, ஓ மேம்.
அதான் வேலைக்கு போகிறீங்கன்னா போயிட்டு வந்து மறுபடியும் சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கிறீங்கன்னா சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லைன்னா விட்டு வாங்க, சாப்பாடு பரிமாறுறோம். சூப்பராக இருக்குது. வெரி வெரி நைஸ். தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் விடுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷோட இல்லை, கேன் தான் விட்டது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த தேங்காய் பால் இந்த ருசி சூப்பராக இருக்குது. கடவுளும் வேலை முடிச்சுட்டு வந்து சாப்பிடுவார். அப்போ நான் 2வது ட்ரிப் சாப்பிடுவேன். நான் ஆக்சுவலி ஒரு நேரம் தான் சாப்பிட்றேன் நான் இந்த மாதிரி ஹெவி சாப்பாடு. பட் எப்பாவது தோணுச்சுன்னா, இப்போ இன்றைக்கு நான் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நேரம் சாப்பிட விட மாட்டேன். ஒரே சாப்பாடை நான் வந்து ஒரு நேரம் தான் சாப்பிட்றேன் நான் ஒரு நாளைக்கு. அது ஹெவியாக சாப்பிட்றதுன்னா ஹெவியாக சாப்பிட்றேன்னா ஒரு நேரம் ரொம்ப வெயிட் பண்ணி ரசித்து சாப்பிடுவேன். அதுவும் நான் சாப்பிட்ற டைம் வந்து இரவாக தான் இருக்கும். எனக்கு அது பிடிக்கும். இரவில் நிறைய ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய டின்னர் டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு எனக்கு படுக்கிறது திருப்தி இருக்கும். அது எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுது என்ன செய்கிறது. அது இரவு நேரம் நிறைய கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவினன் தான். அது சரியும் கூட தான். பட் எனக்கு அந்த மன திருப்தி எனக்கு அப்போ தான் இருக்கணும். ஸோ அந்த டியூரிங் டேயில் நான் வந்து அந்த லைட்டாகவே முடிப்பேன். என்ன சாப்பிட்டாலும் போர்ஷன் சைஸ். இப்போ பாருங்க, இது உங்களோட எப்படி கேமராவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய ரைஸ் போர்ஷன் வெரி குறைவு தான். த்ரூ அவுட் டேயில் விரும்பினது சாப்பிடுவேன். ஆனால் அந்த இந்த மாதிரி ஒரு மீலை வந்து பிடிச்ச அந்த இரவு நேரத்துக்காக வச்சுருப்பேன். எப்பாவது இருந்து இன்றைக்கு மாதிரி எப்பாவது இருந்துட்டு 2 நேரம் சாப்பிட பிடிக்கும்.